எப்பவுமே நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படியே நம்ம அதிகம் தியானிச்சுப்போம். இன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் மன்னிப்பு கேட்கறத பத்தி நமக்கு சொல்லித்தர போறாங்க. நம்ம மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கு நான் ஒரு வசனம் ஆக்சுவலா மத்தேயு 5:23 அதுல என்ன இருக்குன்னா, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் தேவில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகி, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த வசனத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேர்ல உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குன்னா வச்சுட்டு போய் அந்த ஒப்புரவாகிறதுனா என்ன, நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும் போது தானே சண்டையில் இருக்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்புரவு வரும். ஸோ ஏசப்பா வந்து நம்மளை மன்னிக்கவும் சொல்லியிருக்காரு, மன்னிப்பு கேட்கவும் நம்ம ஏசப்பா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலாவது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். ஆக்சுவலா சிலுவையில வந்து மன்னிப்பு கேட்காதவங்களே வந்து ஏசப்பா மன்னிச்சாங்க. சிலுவையில ஏசப்பா தோன்றும் போது யாராவது ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்களாங்க? கேட்கல. மன்னிப்பு கேட்காதவங்களே ஏசப்பா மனப்பூர்வமா மன்னிச்சிருக்கும் போது, இன்னைக்கு நம்ம வேதத்துல வந்து சில வசனங்கள் தேவன் ஏக்கமா சொன்ன வசனங்கள் அதை தியானிச்சு ஒருவேளை அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தா அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்க போறோம். முதலாவது வசனம் வந்து சங்கீதம் 81:11-12-13. சங்கீதம் 81:11-12-13. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஏசப்பா எவ்வளவு ஏக்கமா இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என் ஜனத்துக்கு வந்து என்னை பிடிக்கல, அதனாலதான் நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. இந்த வசனத்துல உள்ள வழி புரியுதா? நம்ம யாரையாவது ரொம்ப நேசிப்போம், அவங்க நம்மள வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே நிறைய செய்வாங்க. அப்ப நமக்கு வலிக்கும்ல, நம்ம கேட்போம் அவங்க ஏன் என்ன பிடிக்கலையா, ஏன் என்ன அவாய்ட் பண்ற கேட்போம்ல. அந்த வலி புரியுதா? ஒரு மனுஷனை நம்ம அவாய்ட் பண்ணும் போதே நமக்கு அது வலிக்கும்ல. ஏசப்பா சொல்றாரு, தன் ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன் அவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல, அதனால நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதுக்கு அந்த வார்த்தையில எவ்வளவு வலி இருக்கும் இல்லையா? ஒருவேளை நம்மளும் ஏசப்பா வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவர் இருதயத்தை இப்படி நோக்கடிச்சிருந்தோம்னா இதனால மன்னிப்பு கேட்கும். தொடர்ந்து பார்த்தோம்னா, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஏசப்பா தொடர்ந்து என்ன சொல்றாங்க, அவங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவங்க யோசனையின்படியே நடக்கிறாங்க, ஆனா அதை விட்டுட்டு எனக்கு செவி கொடுத்து என் வழியில நடந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு ஏக்கத்தின் குரல், தேவனோட ஏக்கத்தின் குரல். ஸோ இந்த நாள்ல நம்ம லைஃப்ல இப்படி ஒரு தப்பு இருந்ததுன்னா தயவு செய்து கர்த்தரை மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கையில இருந்து இதை எடுத்து போடுவோம். ஏசப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க சொல்றதுதான் நான் கேட்பேன்னு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்து ஏசாயா 5:4 அதுல என்ன வசனம் சொல்றதுன்னா, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஏசப்பா கேட்கிறாங்க ஒரு ஓமையோட ஒப்பிட்டு, என் திராட்சை தோட்டம் நம்ம தான், நம்ம நல்ல கனிகளை கொடுக்கணும். ஏசப்பா சிலுவையில ரத்தம் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, அவரோட சரீரம் ஃபுல்லா ஏசப்பா வந்து கொடுத்துருக்காங்க. அவர் பரலோக நேர்த்தி எடுத்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக இவ்வளவு செஞ்சுருக்காங்க. எதுக்காக? நம்ம எல்லாரும் நல்ல கனிகளை கொடுக்கணும்னு. ஆனா இவ்வளவும் ஏசப்பா நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகும் நம்ம கசப்பான கனிகளை கர்த்தருக்கு கொடுக்குறோம். அவர் சொல்ற, நான் காத்துட்டு இருக்கேன், என் பிள்ளை எப்ப நல்ல கனியை கொடுக்கும் நான் காத்துட்டு இருக்கேன், ஆனா அது கசப்பான கனிகளை கொடுக்குது, நான் இன்னும் என்ன அதுக்கு செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புற ஏசப்பாவோட ஏக்கத்தின் குரல். நான் உனக்காக எல்லாம் செஞ்சிருக்கேன், நீ ஏன் கசப்பான கனிகளை கொடுக்குறேன்னு ஏசப்பா ஏக்கமா கேட்கிறாங்க.
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்னே ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பார்த்து தேவன் நடத்துறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு பின்மாற்றம், அவ்வளவு முரட்டாட்டம். அதை இயேசுவா கேட்கிறாரு, நான் உன்னை எப்படி பார்த்துருக்கேன், ஆனா ஏன் நீ வந்து இப்படி சொல்ற, உங்கள்கிட்ட நான் வரவே மாட்டேன். எப்போ கஷ்டம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். நம்ம பிறந்த நாள் முதல்ல ஏசப்பா வந்து நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து எல்லா ஆபத்துக்கும் நம்மளை விலக்கி மீண்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. ஆனால் பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏசப்பாவோட ஆலோசனை எனக்கு வேண்டாம், நானே யோசிச்சு நானே முடிவு செஞ்சு இந்த காரியத்தை நடத்திடுவேன்னு நம்ம சுயத்தை சாரும் போது கர்த்தருக்கு இப்படிதான் வேதனையா இருக்கும். ஏன் என்கிட்ட வர மாட்டேன், உன் பலத்திலேயே ஓடலான்னு ஏன் நினைக்கிறேன், கர்த்தர் வருத்தப்பட்டு சொல்றாங்க. அடுத்து கர்த்தருடைய ஏக்கமான குரல் பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களால் என்னை மறந்து விட்டார்கள். ஸோ கர்த்தர் எவ்வளோ, அதாவது ஒரு பொண்ணு தான் போடுற ட்ரெஸ்க்கு மறந்துடுவாளா, எவ்வளோ அது முக்கியத்துவம் கொடுத்து ட்ரெஸ் பண்றாங்க. ஆனால் என் ஜனங்க வந்து என்ன மறந்துட்டாங்க. ட்ரெஸ்ஸோட ஏஸ்கோ எவ்வளோ முக்கியம் இல்லையா, கர்த்தர் வருத்தப்பட்டு சொல்றாரு, மறப்பாங்களா, என் ஜனங்க ஏன் இப்படி என்ன மறந்துட்டாங்க. ஸோ இந்த காரியத்துக்காகவும் கர்த்தர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். நெக்ஸ்ட் மல்கியா 1:6, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை கேட்கிறார். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க, எனக்கு என்கிட்ட இருக்க வேண்டிய பயம் எங்க அப்படின்னு தேவன் கேட்கிறார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலே இந்த எங்கேன்றது ஸ்டார்ட் ஆகும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மல்கியா வரைக்கும் வந்துட்டோம். இங்கே ஏசப்பா என்ன கேட்கிறாரு, எனக்கு பயப்படும் பயம் எங்கே, என்னை கனப்படுத்த வேண்டிய கனம் எங்கேன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டே இருக்காரு ஏசப்பா. நமக்காக இந்த வானம் பூமி எல்லாம் படைத்து இந்த பாவ மன்னிப்பின் மீட்பை கொடுத்து இம்மையிலும் மேன்மையான வாழ்க்கையை கொடுத்து மறுமையிலும் நமக்கு மேன்மையான வாழ்க்கையை தந்திருக்கிற தேவன் கேட்கிறாரு, நீ எங்க இருக்க. ஆதாமத்தை என்னவான்னு கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்குன்ற மாதிரி ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு மல்கியால எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க, எனக்கிட்ட இருக்க வேண்டிய பயம் எங்க, ஒன்றை எங்க இல்லாம கொஞ்சம் வருத்தப்பட்ட தேவன் கேட்கிறாங்க. ஸோ அதனால வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர்கிட்ட இருக்க வேண்டிய பயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லூக்கா 17:15, 16, 17 அதுல பார்த்தோம்னா இந்த 10 குஷ்டரோகிகள் வந்து சுகப்பெற்றுறாங்க. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்ப வந்து தேவனை வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, 10 பேர் சுகப்படுறாங்க, ஒரே ஒருத்தவங்க மட்டும் என்ன பண்றாங்களா, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அதாவது வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது எல்லாமே கர்த்தரை வந்து உரத்த சத்தத்தோட மகிமைப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமா. தேவாலயத்துல வந்து நம்ம ஆராதிக்கும் போது உரத்த சத்தமா மகிமைப்படுத்தணும். எங்கனாலும் சிலருக்கு வீட்டுல உரத்த சத்தமா தேவனை ஆராதிக்க வாய்ப்பு இருக்காது. இருக்கிறவங்க ஆராதிக்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது தேவனை, அது தேவன் விரும்புறாரு ஆக்சுவலா. ஏன்னா அதுதான் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோன்றதுக்கு ஒரு அடையாளம். நம்ம மௌனமா இருந்தாலும் ஏசுப்பா கேட்பான்னு சில சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாயை திறந்து ஆராதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா பரலோகத்துல இடவிடாம தேவனை ஆராதிச்சுட்டே இருக்காங்க. இந்த பூமியிலே நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், முக்கியமா இந்த திருச்சபைக்கு வரும்போது உரத்த சத்தத்தோட தேவனை வந்து நம்ம மகிமைப்படுத்தணும். அவருடைய பாதத்தருகே முகமுக்குற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே. ஏசப்பா அங்கேயே ஒரு எங்கே கேட்கிறார். தேடிட்டே இருக்காரு ஏசப்பா. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு ஆசை வச்சுருக்காரு இல்லையா, அது மிஸ் ஆகும்போது எங்க, என் பிள்ளை எங்க அப்படின்னு தேவன் தேடிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கடைசியா ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:4, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்க வெளிப்படுத்தல் பைபிள் லாஸ்ட்ல வந்துட்டோம். ஆதியாகமம் வெளிப்படுத்தல தேவன் என்ன சொல்றாங்க, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கு உனக்கு, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அனுதினமும் கர்த்தர் மேல உள்ள அன்புல வந்து வளரணும் ஒழிய நம்ம ஒரு நாளும் குறையக்கூடாது. அதனால அடுத்த வசனத்துல ஏசப்பா என்ன சொல்றாங்க, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விடுதாய் என்பதை நினைத்து மன
செய்வாயாக. ஸோ கர்த்தர் சொல்றாரு, நீ எதுல இருந்து விழுந்தன்னு யோசிச்சு பாரு. ஏன்னா தெரியும், நிச்சயம் நமக்கு தெரியும் நம்ம எதுல விழுந்தோம், நம்ம எதுல தப்பு பண்ணோம், நம்ம பண்ணது ஏசப்பாவுக்கு எது துக்கப்படுத்துச்சு, கஷ்டமா இருக்குன்றது கண்டிப்பா நமக்கு தெரியும். ஸோ அதை நினைச்சு பார்த்து அதுல இருந்து திரும்ப என்ன பண்ணும், மனம் திரும்பிடு. கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு. ஸோ கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நம்ம மறுபடியும் ஆதியில ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி ஊழியத்திற்காக கொடுத்தோம், எப்படி ஊழியம் செஞ்சோம், இன்னும் நிறைய அவங்களுக்கும் தெரியும், எப்படி உபவாசம் இருந்து செபிச்சோம், கர்த்தருடைய காரியங்களுக்கு எல்லாமே அந்த அன்போட தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படிஞ்சோமோ மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் அது வரும்போது தேவன் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ தேவனிடத்துல வந்து இப்போ இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த 7 காரியங்கள் மட்டும் குறிச்சேன். ஸோ நம்ம பரிசுத்த ஆவியானவர் துணையோட தேவ சமூகத்தில் இருக்கும்போது இன்னும் என்னென்ன காரியங்கள்ல இயேசுவாவை நம்ம வேதனைப்படுத்திருக்கோமோ அதுக்காக நம்ம மனசார மன்னிப்பு கேட்போம், மனம் திரும்புவோம். நம்ம மன்னிப்பே கேட்காதப்பயே மன்னிச்ச ஒரு அன்பான தகவல் அவங்க. ஸோ நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயம் மன்னிப்பாங்க. அது போக பரிசுத்த ஆவியானோட துணையோட சக மனிதர்களிடம் நிறைய பேருக்கு நம்ம தப்பு பண்ணியிருப்போம், நிறைய பேருக்கு துரோகம் பண்ணியிருப்போம், நிறைய பேரை வந்து நம்ம காயப்படுத்திருப்போம் இல்லையா. அதை மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் ஆவியானோட கேட்டு, ஏசப்பா நான் யாருக்கு விரோதமா தப்பு பண்ணேன், யாருக்கு விரோதமா பேசினாலும் அதெல்லாம் ஞாபகப்படுத்துங்க சொல்லி சக மனிதரிடமும் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஏன்னா சத்தியத்தை வந்து நம்ம மனப்பூர்வமா தெரிஞ்ச பிறகும், அதாவது சத்தியத்தை நம்ம தெரிஞ்ச பிறகும் மனப்பூர்வமா நம்ம பாவம் செஞ்சோம்னா அது தேவனை வந்து ரொம்ப துக்கப்படுத்தும். நம்மளாம் ஏசப்பா பிள்ளைங்க. ஸோ பசுத்தாவினா ஹெல்ப் பண்ணுவாங்க. மனுஷங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதுக்கும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும், தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியதுக்கும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும். கர்த்தர் வந்து அவருடைய வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து ஒரு சின்ன ஜெபம் நான் பண்றேன், கூட ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை அவருடைய கிருபையால் நிரப்புவாங்க. ஏசப்பா, என்